யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தார். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலும் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கரை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தவன் வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அறிந்தார். வேத பகுதியில படிக்கும் போது யாபேஸ் தன் தேவனை நோக்கி, தேவன் சொல்லப்படுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் ஒரு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் வேதம் சொல்லப்படுகிறது. சங்கீத புத்தகத்துல 34ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாச